மக்களவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் விசிகவுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நெருக்கத்தில் உள்ள நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணிகளை அக்கட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக, இந்திய முஸ்லீம் லீக், கோமாதேக ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியை ஒதுக்கியுள்ளது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய தேசிய கட்சியான காங்கிரசுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டுள்ளது. புதுச்சேரியுடன் சேர்த்து 8 தொகுதிகளை மட்டுமே கொடுக்க திமுக முன்வந்திருப்பதால் காங்கிரஸ் கட்சி அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிகிறது. மக்கள் நீதி மய்யமும் கூட்டணியில் இணைய இருப்பதால் அக்கட்சிக்கும் சேர்த்து 11 தொகுதிகள் வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது. இதனால் திமுக காங்கிரஸ் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெறவில்லை. ஒருபோதும் இலக்கங்களை காங்கிரஸ் விட்டுக் கொடுக்காது, அவர்களும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் நான் கையெழுத்தாகல, மதிமுக கையெழுத்தாக. என்ன காரணம் என்ன, ஒரு புரிந்துணர்வோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகலான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுல வேற ஒரு கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. நான் இன்னும் உறுதியா சொல்றேன், இந்தியா கூட்டணியில தான் எல்லோரும் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொகுதிகள் எண்ணிக்கைகள் முன்ன பின்ன பேசி நாங்க ஒரு புரிதலோட கையொப்பமிட போவோம். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான பேச்சுவார்த்தையும் முதற்கட்டத்துடன் இருக்கிறது. ஒரு பொது தொகுதி உட்பட 4 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கேட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த திமுக தொகுதி பங்கீட்டு குழு 2 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என கூறியதாக தெரிகிறது. ஒரு பொது தொகுதியுடன் 3 தொகுதிகள் ஒதுக்க மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வருவதால் இழுபறி நீடிக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைத்த போதும் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தை காரணம் காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கவில்லை. அரவணைத்துக் கொள்ள வேண்டும். 3 தொகுதிகளாவது எங்களுக்கு தேவை. 2 தனி தொகுதி, 1 பொது தொகுதி என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். பரிசீலிக்க வேண்டும் என்று திரும்ப நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். தேவைப்பட்டால் முதல்வரையும் நாங்கள் சந்திக்கலாம் என்று எண்ணியிருக்கிறோம். மேலும் மதிமுகவுடனான பேச்சுவார்த்தையும் இதுவரை முடிவாகவில்லை. இதனிடையே விரைவிலேயே தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய நினைக்கும் திமுக தலைமை கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பை சமாளிக்குமா என்பது நடப்பு வாரத்தில் நடைபெறும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் தெரியவரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.